இந்த மாதிரி வேற என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நீங்க பாக்குறீங்க? இந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. அப்புறம் ஈகோ லிஃப்டிங் பண்ணுவாங்க. அந்த வெயிட் எடுத்துட்டு நம்மளால பண்ண முடியாத வெயிட் எடுத்துட்டு அந்த வெயிட்டை பண்ணணுன்ற பேர்ல எல்போ வந்து இப்போ பைசெப்ஸ் பண்றோம் அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் இது அப்படின்னா, அது இல்லாம நம்ம அந்த வெயிட்டை வந்து ஐயோ பண்ணியே ஆகணும் இப்படி தூக்குறது, இல்ல ஸ்பீடா போட்டு இறக்குறது, அந்த மாதிரிலாம். அதனால வந்து நிறைய இன்ஜுரிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். ஓ, அந்த மாதிரியும் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான இன்ஜுரிஸ்ல ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு? இப்போ அதான் இப்போ ஷோல்டர் பண்றோம் அப்படின்னா, இப்படி வச்சு நான் சொல்றது டம்பல்ல சொல்றேன். டம்பல்ல இப்படி ப்ராப்பரா இப்படி லிஃப்ட் பண்ணி இப்படி டவுன் பண்ணணும். அது இல்லாம டக்குன்னு இப்படி ரொம்ப போட்டு ஸ்பீடா தூக்குறது, அப்ப என்ன ஆகும், இங்க இருக்கிற இந்த எல்போ ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி ஒரு கண்ட்ரோலே இல்லாம டக்குன்னு இப்படி இறக்கணும் அப்படின்னா இங்க ஸ்ட்ரெயின் ஆகும். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஷோல்டருக்கு இது சொன்னேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. பைசெப்ஸ்ல இருக்கு, செஸ்ட்ல இருக்கு, பேக் மசில்ல இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. எல்லாத்துலயுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஃபார்ம் இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஃபார்ம் ஆவது மெயின்டைன் பண்ணணும். பண்ணாதான் அது ப்ராப்பரா பண்ண முடியும். இல்லைன்னா வந்து அவங்க எந்த வித டெவலப்மெண்ட்டா பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ வெயிட் அடிக்கிறோம், இவ்வளோ இது பண்றோம், ஆனா எந்த டெவலப்மெண்ட்டும் ஆகல அப்படின்னா தப்பான ஃபார்ம்ல பண்ணா எந்த டெவலப்மெண்ட்டும் ஆகாது. அண்ட் அவ்வளோ வெயிட் அடிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன கரெக்டான இதை சாப்பிட்றோமா, பேலன்ஸ்டான மீல்ல இருக்கமா அப்படின்றத பொறுத்து தான் அவங்க டெவலப் ஆக முடியும். அது இல்லைன்னா அதுலயும் டெவலப் ஆக முடியும்.